தேவனே வாழ்க. உள்ளொரு ஜோதியே வாழ்க. உள்ளம் நிறைந்தோனே வாழ்க. நீங்காதொருவனே வாழ்க. ஒளி பொருந்திய அழியாத ஆன்மா. ஒளி பொருந்திய அழியாத ஆன்மா. நீ என்னில் நான் உன்னில் ஈஸ்வரா. நீ என்னில் நான் உன்னில் ஈஸ்வரா. ஒளி பொருந்திய அழியாத ஆன்மா. ஒளி பொருந்திய அழியாத ஆன்மா. உணவாய் உணவாய் நீ வந்தாய். உறவில் உறவில் நீ கலந்தாய். உன்னை உண்ண நீ தந்தாய். உன்னில் வாழுவேன். உணவாய் உணவாய் நீ வந்தாய். உறவில் உறவில் நீ கலந்தாய். உன்னை உண்ண நீ தந்தாய். உன்னில் வாழுவேன். என்னில் வாரும் என்னில் தங்கும் எந்தன் இயேசுவே. என்னில் எழவே எத்தனை மாற்றம் உன்னால் இயேசுவே. என்னில் வாரும் என்னில் தங்கும் எந்தன் இயேசுவே. என்னில் எழவே எத்தனை மாற்றம் உன்னால் இயேசுவே. ஏங்கும் என்னையே தினமும் தேற்றும் என்னையே. ஈந்தும் வாழ்வையே உன்னை ஈந்தும் வாழ்வையே. நாதா அருள்நாதா என்னுள் நீ எழவே. நாளும் எந்நாளும் என் வாழ்வு உன்னருளே. கையில் சேரும் செல்வம் எல்லாம் நிம்மதி வழங்குமோ. நேர்மை இல்லா வாழ்க்கை எல்லா நன்மை செய்யுமோ. கையில் சேரும் செல்வம் எல்லாம் நிம்மதி வழங்குமோ. நேர்மை இல்லா வாழ்க்கை எல்லா நன்மை செய்யுமோ. இறங்கும் என்னிலே என்மேல் இறங்கும் என்னிலே. இதயம் தன்னிலே உந்தன் இரக்கம் தன்னிலே. நாதா அருள்நாதா என்னுள் நீ எழவே. நாளும்
உணவாய் நீ வந்தாய். உறவில் உறவில் நீ கலந்தாய். உன்னை உண்ண நீ தந்தாய். உன்னில் வாழுவேன். உணவாய் உணவாய் நீ வந்தாய். உறவில் உறவில் நீ கலந்தாய். உன்னை உண்ண நீ தந்தாய். உன்னில் வாழுவேன். லூக்கா எழுதிய நற்செய்தி அலகு 14 இறை சொற்றொடர்கள் 12 முதல் 14 முடிய. அக்காலத்தில் தம்மை விருந்துக்கு அழைத்தவரிடம் இயேசு, நீர் பகல் உணவோ இரவு உணவோ அளிக்கும் போது உம் நண்பர்களையோ சகோதர சகோதரிகளையோ உறவினர்களையோ செல்வம் படைத்த அண்டை வீட்டாரையோ அழைக்க வேண்டாம். அவ்வாறு அழைத்தால் அவர்களும் உம்மை திரும்ப அழைக்கலாம். அப்பொழுது அதுவே உமக்கு கைமாறாகிவிடும். மாறாக நீர் விருந்து அளிக்கும் போது ஏழைகளையும் உடல் ஊனமுற்றோரையும் கால் ஊனமுற்றோரையும் பார்வையற்றோரையும் அழையும். அப்போது நீர் பேர் பெற்றவராவீர். ஏனென்றால் உமக்கு கைமாறு என்ன செய்ய அவர்களிடம் ஒன்றுமில்லை. நேர்மையாளர்கள் உயிர்த்தெழும் போது உமக்கு கைமாறு கிடைக்கும் என்று கூறினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. அன்புக்கினிய சகோதரிகளே சகோதரர்களே, பிறர் அது துன்பத்தை கண்டு உங்கள் இதயத்தில் இரக்கம் பிறக்கவில்லை என்றால் உங்கள் இதயத்தில் மிக பெரிய கோளாறு இருக்கிறது என்ற அர்த்தம் என்று பாப் ஹோப் சொல்லுவார். இறந்தோர் நினைவாக விருந்து கொடுப்பது ஒரு பழக்கம் நம்முடைய ஊர்களிலே உண்டு. அதுபோல திருமண விருந்தில் மொய் எழுதுகிற பழக்கமும் உண்டு. மொய் எழுதுவது ஏதோ வட்டியில்லா கடன் உண்டாகிவிட்ட ஒரு காலச்சூழலில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எழுதப்பட்ட மொய்களை திரும்ப வசூலிக்க வேண்டும் என்பதற்காகவே பல குடும்பங்களில் வீடுகளில் சிறப்பு நிகழ்வுகளை நடத்தக்கூடிய மனிதர்களும் உண்டு. சில சமயங்களில் ஏழை திருமணங்கள், இதனாலேயே கடன்களை தீர்க்கிற சூழலும் இருக்கிறது. அது ஒரு பக்கம் இருக்கிறது. ஆனால் எதிர்பார்ப்பு இல்லாமல் உதவி செய்கின்ற பிறர் நலம் கோலோச்சிய காலம் போய் தான் இதை செய்தால் எனக்கு இவ்வளவு திரும்ப கிடைக்கும் என்ற மனப்பக்குவத்தோடு உதவி செய்கிற சுயநல அரசாட்சி செய்கின்ற காலச்சக்கரத்தில் மாட்டிக்கொண்டு விட்டோம் என்றுதான் தோன்றுகிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் கைமாறு கருதாமல் உதவி செய்ய வேண்டும். ஏழைகளை நம்முடைய அருகிலே வைத்துக் கொள்ள வேண்டும். அதாவது இறந்தோர் புண்ணிய ஆன்மாக்களை அழைக்க வேண்டும் என்றுதான் உண்மையிலேயே ஊரில் உள்ள ஏழை எளிய மக்களை இந்த இறந்தோர் நினைவிலே அழைத்து அவர்கள் அன்போடு வரவேற்று பந்தி அமர்ந்து அசனம் கொடுத்து உபசரித்து அவர்களுக்கு புதிய உடைகளையும் அளித்து வழி அனுப்புவது வழக்கத்தில் தமிழகத்தில் எங்கள் ஊர்லெல்லாம் உண்டு. இந்த நிகழ்ச்சியின் உட்பொருளை பார்த்தால் இயேசு யார் யாரை பந்திக்கு அழைப்பது என்பது பற்றிய கூறிய உவமையை நாம் ஆழமாக புரிந்து கொள்ளலாம். நாம் செய்கின்ற நல்ல செயல்களுக்கு நன்றி செலுத்துகின்ற விதத்தில் பிறர் நமக்கு கைமாறு செய்கின்ற நேரங்கள் உண்டு. ஆனால் எந்த ஒரு கைமாற்றையும் எதிர்பாராமல் நன்மையின் பொருட்டே நாம் செய்வதுதான் பொருள் உடைத்தது என இயேசு நமக்கு கற்பிக்கிறார். இப்போ என்னாச்சுன்னா, ஏழை எளியவர்களை அழைத்தாலே இப்போ வரக்கூடியவங்களுக்கும் வெட்கப்படுறாங்க போகிறது கூட எனக்கு தோணுது. அதனால் இப்போ என்ன பழக்கம் வருதுன்னா, இறந்தவர்களுடைய நண்பர்களை அழைக்கிற குடும்பக்காரர்களெல்லாம் அழைக்கிற ஒரு சூழல் கூட இன்னைக்கு உருவாகி இருக்கிறது. நல்லதோ கெட்டதோ நான் அதை ஜட்ஜ் பண்ண நான் வரல, ஆனால் நடக்குது என்பதை சொல்ல வருகிறேன். இயேசு வாழ்ந்த காலத்திலே ஏழைகளுக்கும் ஊனமற்ற மக்களுக்கும் மதிப்பு இருக்கவில்லை. அவர்களுடைய இழிநிலைக்கு காரணம் அவர்களுடைய பாவமே என்ற ஒரு தவறான கருத்தும் நிலவியது. ஆனால் இயேசுவின் பார்வை அது வந்து பிறருக்கு இயல்பாகவே விளைகின்ற தீங்குகள் அவர்களுடைய பாவத்தின் விளைவே என நாம் முடிவு செய்வதும் தவறு. அந்த முடிவின் அடிப்படையில் நம்மை நாம் உயர்த்தி எண்ணுவதும் தவறு. எனவே இயேசு சுட்டி காட்டுகிறார், மனிதர் புரிகின்ற நல்ல செயல்களுக்கான கைமாறு இந்த உலகிலேயே கிடைத்து விடுவதில்லை. ஏனென்றால் கடவுள் அவசரப்பட்டு செயல்படுகின்றவர் அல்ல, அவர் மிகுந்த பொறுமையுடையவர். எனவே நல்லதும் தீயதும் தம் விளைவை கொணர்வதற்கு காலம் பிடிக்கலாம். ஆனால் நல்லது செய்வோர் நமக்கு நல்லதே விளையும் என்னும் நம்பிக்கை நின்று தளர்ந்து போகலாகாது என இயேசு நமக்கு உணர்த்துகிறார். கைமாறு கருதாமல் உதவுவதற்கு மழையை உருவமாக காட்டுவார் வள்ளுவர். கைமாறு வேண்டா கடப்பாடு மாறி மாட்டு எண்ணாற்றும் கொல்லோ உலகு குறள் 211 சொல்கிறது.
காலம் பொய்க்காமல் வானிலிருந்து துளியாக இறங்கி நிலத்தை நனைத்து பயிர் செழிக்கச் செய்து மனிதரின் தாகத்தை போக்குகின்ற மழைநீர் மனிதனிடமிருந்து கைமாறு எதிர்பார்ப்பது இல்லை, சான்றோரும் கைமாறு எதிர்பாராமல் உதவி செய்வர் என்னும் வள்ளுவர் கூற்று இயேசுவின் போதனைக்கு அரணாகிறது என்று கூட சொல்லலாம். எனவேதான் ஏழைகள் மீதும் வறியவர்கள் மீதும் வறுமையுற்றோர் மீதும் சிறப்பு கவனம் கொள்ள இயேசு அழைப்பு விடுக்கிறார். நம்ம அழைப்புக்கு செவி சாய்க்கலைன்னா நம்ம கிறிஸ்தவர்களாக இருக்க முடியாது என்பது என்னுடைய பார்வை. ஆக நம்மை விட வறுமையிலும் ஏழ்மையிலும் வாழ்கின்ற மக்கள் மீது இரக்கப்படும் குணம் நம்மிடம் உள்ளதா என்று நாம் நமக்குள்ளே ஆய்வு செய்து பார்ப்போம். புரிந்து கொள்ளப்பட முடியாத புதுமை இது. எந்த அளவிற்கு அதிகமாக பகிர்ந்து கொள்கின்றோமோ அந்த அளவிற்கு அதிகமாக பெற்றுக்கொள்கிறோம் என்பது உண்மை. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, நன்மைக்கு ஊற்றே நீர் ஒருவரே என உணர்ந்து நாங்கள் வாழ்ந்திடமும் எங்களால் இயன்ற அளவுக்கு நாங்கள் பகிர்ந்து கொள்கிற அனைத்துமே இல்லாத எளிய ஏழை மக்களுக்கு, வரையப்பட்ட மக்களோடு இருக்கவும் அதன் வழியாக மகிழ்வான நிறைவான வாழ்க்கையை இந்த உலகத்திலே நாங்கள் அனுபவித்து விடவும் தேவையான ஆசீர்வாதங்களை தாரும் ஆண்டவரே. ஆமென். ஆண்டவரே, நீர் விரும்பினால் எனது நோயை நீக்க உம்மால் முடியும். நான் விரும்புகிறேன், உமது நோய் நீங்குக. நம்பினேன் ஆண்டவரே நலம் தாருமே, நம்பினேன் ஆண்டவரே நலம் தாருமே. உடல் வலியின் வேதனையா உள்ளம் சோர்கிறேன், உன் கரங்கள் தொட்டாலே நலம் பெறுவேனே. உடல் வலியின் வேதனையால் உளம் சோர்கிறேன், உன் கரங்கள் தொட்டாலே நலம் பெறுவேனே. தீராத தலைவலியால் நிலைகுலைகின்றேன், தலைவாவும் பாதத்திலே தலை சாய்க்கிறேன். தீராத தலைவலியால் நிலைகுலைகின்றேன், தலைவாவும் பாதத்திலே தலை சாய்க்கிறேன். முட்டுவலி முதுகுவலியால் வீழ்ந்து கிடக்கின்றேன், முகம் வாடி உமை நோக்க தூக்கவாருமே. முட்டுவலி முதுகுவலியால் வீழ்ந்து கிடக்கின்றேன், முகம் வாடி உமை நோக்க தூக்கவாருமே. நுரையீரல் இதய நோயால் நொந்து தளர்கிறேன், நல்ல தேவா உம் இரக்கம் இறந்து கேட்கிறேன். நுரையீரல் இதய நோயால் நொந்து தளர்கிறேன், நல்ல தேவா உம் இரக்கம் இறந்து கேட்கிறேன். பார்வையும் செவித்திறனும் குறைய காண்கிறேன், பாசமான தெய்வமே என்னை பாருமே. பார்வையும் செவித்திறனும் குறைய காண்கிறேன்,
பாசமான தெய்வமே என்னை பாருமே. நீரிழிவால் புற்று நோயால் நிம்மதி இழக்கிறேன். நீரேவும் வல்லமையால் குணம் தாருமே. நீரிழிவால் புற்று நோயால் நிம்மதி இழக்கிறேன். நீரேவும் வல்லமையால் குணம் தாருமே. வாட்டும் நோய்கள் அனைத்தும் பாதம் ஒப்படைக்கிறேன். வல்ல தேவா ஒரு வார்த்தை சொல்லி தேற்றுமே. வாட்டும் நோய்கள் அனைத்தும் பாதம் ஒப்படைக்கிறேன். வல்ல தேவா ஒரு வார்த்தை சொல்லி தேற்றுமே. நம்பினேன் ஆண்டவரே நலம் தாருமே. நம்பினேன் ஆண்டவரே நலம் தாருமே. நம்பினேன் ஆண்டவரே நலம் தாருமே. நம்பினேன் ஆண்டவரே நலம் தாருமே. மாண்புயரிவருள்ளடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறைகள் நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சமப்புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். வானின்று அவர்களுக்கு அப்பமளித்தீரே. இனிமையெல்லாம் தன்னகத்தில் கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவு எங்களுக்கு விட்டு சென்றீ. உம் திருவுடல் திருரத்தமாகியவற்றின் தூய மறைவருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடும் தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகிறோம்.
தாகமாயிருப்போர்க்கு குடிக்க கொடுத்திடுவோம். ஆடையில்லாதோர்க்கு ஆடை உடுத்திடுவோம். அகதிகளானோர்க்கு சிறையில் தவிப்போரை சந்திக்க சென்றிடுவோம். உடலுள நோயாளரை சந்தித்து உடனிருப்போம். இகமதில் இறந்தோரை அடக்கம் செய்திடுவோம். இந்த உடல் சார்ந்த நற்பணிகள் இரக்கத்தின் நிறையா. ஐயப்படுவோர்க்கு அறியாதிருப்போர்க்கு அறிவை அளித்திடுவோம். பாவியாய் வாழ்வோர்க்கு அறிவுடன் வழிகாட்டுவோம். துயரப்படுவோர்க்கு ஆறுதலாய் வாழ்வோம். குற்றம் குறைகளை குறைவின்றி மன்னித்திடுவோம். தீங்கு செய்வோரை பொறுத்து ஏற்றிடுவோம். வாழ்வோர் இறந்தோர்க்கா ஜெபங்கள் செய்திடுவோம். இந்த உளம் சார்ந்த நற்செயல்கள் இரக்கத்தின் நிறைவேயா இரக்கத்தின் நிறைவேயா இரக்கத்தின் நிறைவேயா. நிலையான புகழுக்குரிய தூய இறை நன்மைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.